இது வந்து கோட்டூர் நாகப்பட்டினம் பக்கத்தில் நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ தான் இது. இந்த எர்த்து பிட்டு பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எர்த்து பிட்டு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எர்த்து பிட்டு வந்து நிறைய 4 டைப் இருக்குங்க. இது வந்து இந்த சோலார் பேனல்லேருந்து இந்த இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய ஒரு 50லேருந்து 100 வோல்டேஜுக்குரிய ஒரு லீக்கேஜ் கரண்ட். சப்போஸ் நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட்டு டைரெக்டாக ஷார்ட் ஆனால் கூட ஒரு 230 வோல்ட்டு லீக்கேஜ் ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மினிமல் எர்த்திங்னு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ராடு காப்பர் பாண்டடு ஜிஐ ராடு உடைய இந்த எர்த்து. இது வந்து ஒரு 1 மீட்டர் தான் இருக்கும் பூமிக்குள்ளே போகிறது. இதில் வந்து ரியல் எர்த்து கெமிக்கல்னு எர்த்து என்ஹான்சிங் கெமிக்கல் போட்டு பண்ணி கொடுக்குறோம். நார்மலாகவே வந்து ஒரு 11 கிலோவாட்டு 11,000 வோல்ட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய சப்ஸ்டேஷன் அந்த மாதிரி இடங்களில் போடும்போது எப்படி போடுவாங்க அப்படின்னா, ஒரு எர்த்துக்கும் இன்னொரு எர்த்துக்கும் நடுவில் 10 அடி இடைவெளி இருக்கணும். அதே மாதிரி ஒரு எர்த்து ராடோட உயரம் வந்து 3 மீட்டர் 10 அடி இருக்கணும். போர் போடுற மாதிரி போர் போட்டு அதுக்குள்ளே கெமிக்கல் கொட்டி இந்த ராடுலேயும் கெமிக்கல் இருக்கும். அதான் கெமிக்கல் எர்த்திங்னு சொல்லுவாங்க. ஒரு 10,000 11,000 வோல்ட்டு இந்த மாதிரி ஹெவியாக வரும்போது அந்த மாதிரி எர்த்திங் கொடுப்பாங்க. ஒரு சர்க்யூட்டில் எத்தனை வோல்டேஜ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எர்த்திங் கொடுப்பாங்க.